தாய்மொழிக்கு தமிழ், பாரம்பரியத்திற்கு தமிழகம், நட்புறவுக்கு ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழ். நெஞ்சம் நிமிர், அச்சம் தவிர். வணக்கம். ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழுக்காக ஒரு சிறப்பு நேர்காணல். முன்னாள் முதல்வர், திமுகவின் முன்னாள் தலைவர், முத்தமிழ் அறிஞர், ஒரு நாடறிந்த பேச்சாளர், கவிஞர், பாடலாசிரியர், வசனகர்த்தா, எழுத்தாளர், நூலாசிரியர், அரசியல் நிர்வாகத்திறமை மிகுந்த, சாணக்கியத்தனம் மிகுந்த ஒரு பழுத்த அரசியல்வாதி, இந்தியாவின் தமிழகத்தின் தலையெழுத்தை நிர்ணயித்தவர், நகைச்சுவை உணர்விலும் அவர் ஒரு மாபெரும் மன்னர். அவர் மேடையில் ஏறி அமர்ந்து என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்று சொல்லிவிட்டு சில நொடிகள் நிறுத்துவார். அதை கேட்ட பிறகு ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் ஒரு ஆரவாரம் செய்யும். அந்த கரகரத்த குரல், கற்கண்டு குரல், தேன் தமிழ் குரல், அத்தகைய குரலை இப்போது கேட்க முடியாவிட்டாலும் அவரோடு பழகிய நிறைய மனிதர்களிடமிருந்து சில விஷயங்களை நாம் உணர முடிகிறது. ரசிப்புத்தன்மையுடைய கலைஞர் அறுசுவை உணவை மிகுந்து ருசித்து சாப்பிட்டுள்ளார். அப்படி சாப்பிட்டது மட்டுமில்லாமல் அதை பரிமாறிய ஒரு மகத்தான மனிதரை நண்பராகவோ தோழனாகவோ நினைத்து தோள் மீது கை போட்டு அரவணைத்தும் உள்ளார். இந்த தகவல் உங்கள் இதயங்களை ஆச்சரியப்பட வைக்கும். கலைஞருடன் 200க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்த அந்த மனிதர் சாதாரண மனிதர். 2000 பேர் வரை பரிமாறக்கூடிய பல அனுபவங்களை பெற்றவர். கலைஞருக்கு பிடித்தமான கட்லெட்டும் தயிர் வடையும் கொடுத்த ஒரு வாய்ப்பை பெற்றவர். அத்தகைய ஒருவரை தான் நாம் ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழுக்காக இப்போது சிறப்பு நேர்காணலில் சந்திக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம் சார். ஹலோ தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் கலைஞர் எப்படி அறுசுவை உணவை ரசித்து சாப்பிட்டாரு, அந்த கட்லெட் விவகாரம், தயிர் வடை விவகாரம் நம்மளுடைய ஹலோ தமிழ்நாடு நேயர்களுக்காக அந்த அனுபவத்தை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்லுங்களேன். அது தினசரி காலை 11 மணிக்கு ஒரு தயிர் வடையும் கட்லெட்டும் சாப்பிட்றதா வழக்கமாக வச்சுருந்தார். பொதுவாக அவர் சாப்பாடு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறது அவரோட இயல்பு குணம். சாப்பிடுவார், ஆனால் குறைவாக சாப்பிடுவார். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு சாப்பிட்றது வழக்கமாக வச்சுட்ருக்காரு. அதன்படி அந்த பாக்கியம் எனக்கு நிறைய முறை கிடச்சிருக்கு. என் கையால் அவருக்கு நிறைய முறை சாப்பாடு பரிமாறி இருக்கேன். அவர் முதல்வராக இருக்கும்போது முதல்வர் அல்லாத போதும் முதல்வராக இருக்கும்போது எங்கள் கோட்டைக்கே போயிருக்கீங்க. தலைமைச் செயலகத்தில். இப்போ தலைமைச் செயலகத்துலலாம் ஒரு முறை கொடியேற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உணவு பரிமாறிட்டு இருப்போம். அப்போ இவருக்கு ஸ்பெசிஃபிக்காக பக்கத்துலேருந்து நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிளேட் ஒரு கேசையும் ஒரு இட்லி வச்சு கொடுத்தேன். அப்புறம் 2வது ஒரு பொங்கலும் வடையை வச்சு கொடுத்தேன். 3வது ஒரு சின்ன ஊத்தாப்பா வச்சு கொடுக்கும்போது ஒரே பிளேட்டில் வச்சுக்கூடியா, தூரத்தில் பார்க்குறேன் வயசான நேரத்தில் 5 பிளேட் 6 பிளேட் சாப்பிட நினைக்க மாட்டாங்களா, ஒரே பிளேட் வச்சுக்கூடியா அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். இது மாதிரி சடனாக நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சடனாக நகைச்சுவை அள்ளி அப்படி தெளிச்சுட்டே போயிட்டே இருப்பார். அது ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரச்சனை வந்துருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அவசரப்பட்டு போட்டிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா துணை முதல் ஒரு மீட்டிங்கில் உணவு பரிமாறிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சடனாக முதல்ல ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த நிகழ்ச்சியில் கன்னியாக்கா துரைமுருகன்
நம்ம காவல்துறை உயர் அதிகாரிகள் நம்ம முதல்வர் அப்பெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி அந்த இதை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு வந்து வறுத்த முழு முந்திரியை வந்து பொதுவாக முந்திரியை வந்து எல்லாம் பொரிச்சு நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிச்சு கொடுப்பாங்க. ஐயாவுக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சால்ட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பெப்பரில் அதை லேசாக இது பண்ணி ஓவன் வச்சு தான் ஐயா கொடுப்பாங்க. என் ஐயாவுக்கு வந்து நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிச்ச ஏதோ கொடுக்க மாட்டோம். அதேமாதிரி மிளகா பொடியும் போட மாட்டோம். அன்றைக்கி அவசரமாக மீட்டிங்னால அந்த ஆல்ரெடி மீட்டிங்க்கு வந்து மிளகா பொடியில் பொரிச்ச உணவு கொண்டு வந்துட்டேன். அப்போ சரி இவர் கொடுக்கும்போது நம்ம வழக்கமாக வந்து மாறுபட்டு கொடுக்கணுங்கிறதுனால நானும் எவ்வளவோ அந்த டிஷ்யூ பேப்பரில் அதை தொடச்சி 4-5 முறை தொடச்சிட்டு அது தெரியாத மாதிரி நான் கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டார். சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு வாயா என்னையா இப்படி அப்படின்னாரு. ஐயா என்னென்ன இது மாறுபட்டு தெரியுது அப்படிங்களா, ஐயா இந்த மாதிரி அவசர கூட்டங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உனக்கு வயசு என்ன அப்படின்னாரு. 40ங்கய்யா. 40 வயசில் காப்பி கொடுத்துட்ருக்கேன். 29 வயசில் எப்படி என்ன வேலை பண்ணிருக்கான் பார்த்தியா, அந்த அவசர கூட்டத்தை பற்றி ஒரு விஷயம் அந்த இடத்துல பதிவிட்டார். கூட்டத்திலையும் கூட நிதானமாக உங்கள்கிட்ட கமெண்ட் அடிச்சிருக்காரு. அதுதான் கலைஞர். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை தலைமைச் செயலகத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் அந்த காலையில் 11 மணிக்கு கொடுத்துருக்கீங்க? 2006லேருந்து 2011 வரைக்கும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மட்டும்தான். அது அப்போ வந்து ஏதாவது சம்பவங்கள் நினைவு இருக்கா? சம்பவங்கள் நிறையா சம்பவங்கள் இருக்குது. ஆனால் அவர் பக்கத்தில் போய் பண்ணுற ஒரு கொடுக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தினசரி ஒரு கிடைக்கிற. குறிப்பாக சொல்லணும்னா ராமச்சந்திராவில் வந்து அவர் முழுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு 5 டாக்டரு. அந்த 5 டாக்டருக்கு ஒரு டாக்டருக்கு 2 அசிஸ்டண்ட் மூலமாக ஒரு 10 உதவியாளர் இருந்தாங்க. அப்போ மொத்தம் ஒரு 15 பேர் முதல்வர் இல்லத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த 15 பேருக்கும் உணவு கொடுக்குறது காலையில் 6லேருந்து 6:30 காஃபி கொடுக்கணும், 8லேருந்து 8:30 டிஃபன் கொடுக்கணும், 11லேருந்து 11:30 டீ கொடுக்கணும், அப்புறம் 1லேருந்து 1:30 மதிய உணவு கொடுக்கணும். அதே மாதிரி 4லேருந்து 4:30 மாலை நொறுக்கு தீனி சொல்லுவாங்களா ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுக்கணும். இரவு 8லேருந்து 8:30 டின்னர் கொடுத்துடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக அது ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைமில் ரெகுலராக காலையில் ஐயாவுக்கு நான் தான் காஃபியெல்லாம் கொடுப்பேன். இல்லை இப்போ வந்து அந்த கட்லெட் தயிரோட ரகசியம் மட்டும் நேயர்கள் விருப்பப்படுவாங்க. அது ஏன் அவருக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? இல்லை சொன்னதில்லை. என்னன்னா அந்த எளிதாக டைஜஸ்ட் ஆகுங்கிற ஒரு வயசானவர்கள் இல்லையா, எளிதாக டைஜஸ்ட் ஆகுங்கிறக்காண்டி அதை செஞ்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு சம்பவம், இனிமையான சம்பவம் சொல்லணும்னா, அந்த தலைமைச் செயலகத்தில் வந்து எப்போவுமே அந்த கூட்டம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைச்சர்கள் கூட்டம் சொல்லுவாங்க, கேபினெட் மீட்டிங் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன சாப்பிடணும், அதாவது மெனு வந்து எல்லா விதமான மெனு வரும். ஆனால் இவருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி அவரோட மருத்துவர் கோபால்னு ஒருத்தர் இருக்காரு, கோபால் சார் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஐயா இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத முன்னாடியே சொல்லிடுவார். ஆனால் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு போவேன். இந்த பக்கம் அன்பழகன் ஐயா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம தளபதி உட்காந்துருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு போனோன்னா அன்பழகனுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுப்பேன். சார் திருவணி ஜூஸ், ஆரஞ்சு, இளநீர், ஒரு 6-7 வகையானதை கொண்டு போவேன். அவர் தீவணி ஜூஸ் வாங்கிக்குவார். அப்புறம் நம்ம தளபதி கொடுக்கும்போது அவரும் ஏதாவது ஒன்று வாங்கிக்குவார், கொடுங்க. அப்போ 2 பக்கம் கொடுக்கும்போது இவர் ஜூஸே பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது நம்ம தர்ம சங்கடமாக என்னடா அப்படின்ட்டு அப்படி கை வர நீட்டுறாரு. அப்போ கை நீட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே கை நீட்டு அவர் ஏதாவது கையில் சித்திர எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தவொடனே அந்த அந்த தபேதார் சொல்லுவாங்க அவங்கள, ஐயா என்ன சாப்பிட்டாங்களா, ஜூஸ் சாப்பிட்டாரா என்னை கூப்பிட்டு கடுமையாக திட்டுவாங்க, உனக்கு அறிவு இருக்கா, அவர் குழந்தை மாதிரி அவருக்கு இதெல்லாம் கொடுக்கலாமா, நீ ஏன் கொடுத்த அப்படிங்கிற. என்னால் தர்மசனோட ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் அப்போ முதல்வர் வந்து ஐயா திட்டாங்க, நான் தான் பார்த்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற. ஐயா அந்த டாக்டர் கோபால் டாக்டர் மட்டும் ஒரு 15-20 டைம் நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா இவர் வந்து ஆர்வப்பாளர்லாம் சாப்பிட்ருவாரு. அப்போ கூட கலைஞர் அவங்க தான் பெருந்தன்மையாக தன்னுடைய தவறை ஒப்புக்குவார். கூட நான் தான் வாங்கிட்டேன். சில நேரத்தில் வந்து இப்போ அதே மாதிரி இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாரு. அப்போ இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் போகணும்னு சொல்லி அம்மா வந்து கொடுப்பாங்க சாப்பிடக்கூடாது சொல்லி. அப்போ ஒரு குழந்தை மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாப்பிடுவார். அதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் வந்து இல்லை அவ்வளவு பெருந்தன்மை, அவ்வளவுடைய உயர்ந்த புலமைத்தன்மை எல்லாம் இருந்தும் கூட நிர்வாக திறமையில பெரும் ஆளுமையாக இருந்தும் கூட
உங்கள்கிட்ட எல்லாம் எளிமையா பேசியிருக்காரு. ஆமா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட ஒரு புகைப்படம் பத்திரிகையாளராக இருந்தாலும் கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல நேரடியாக உட்காந்து பேசுவோம். இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா நீங்க 200 புகைப்படம் எடுத்திருக்கீங்க. ஒரு புகைப்படம் அல்ல, 2 அல்ல, 200 புகைப்படம் எடுத்திருக்கீங்க. இது வந்து திட்டமிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஃபோட்டோ திட்டமிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனது. மீதி எல்லாம் இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயங்கள்லாம். இப்போ அவருக்கு பொதுவாக நம்ம ஒரு முதல்வர் இல்லத்திலேருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் போகிறாருன்னா அப்போ அவர் வழி நடுக வீடியோ எடுக்கப்படும், புகைப்படம் எடுக்கப்படும். யாரை சந்திக்கிறாங்களோ அவங்க புகைப்படம். அது வந்து அரசு சார்பிலே அந்த புகைப்படம் எடுக்கிறது வழக்கம். அப்போ அந்த இடத்துல யாராக இருக்காங்களோ அவங்க ஒரு கோப்புக்காண்டி வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து நிறையா அந்த மாதிரி தான் நிறையா ஃபோட்டோஸ் தனிப்பட்ட வகையில் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் போய் பக்கத்தில் இருந்து ஒரு 30-40 ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனால் இயற்கையாக அமைஞ்ச ஃபோட்டோஸ் தான் அதிகம். எந்த ஃபோட்டோ நம்ம காஃபி கொடுக்குறது, டீ கொடுக்குறதெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு எடுக்கிறது கிடையாது. இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து நம்ம சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்க முடிஞ்சு ஃபோட்டோ கொடுக்க மாதிரி என் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கலாம் கிடையாது. இயற்கையாக அமைஞ்சு வந்து இப்போ கலைஞர் வந்து உங்களுடைய முகம் அவருக்கு வந்து தெரியும். சரி, இவர் ராஜ்குமார் தான் அப்படிங்கிறது தெரியும். சரி, இவர் நமக்கு தினசரி உணவு கொடுக்கக்கூடியவர், அக்கறையாக கொடுக்கக்கூடியவரும் தெரியும். ஒவ்வொரு முறையும் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுடைய தெரிந்த முகங்கிறதுனால சலிச்சுக்க மாட்டாரா? இல்லை, அப்படி ஒரு விஷயம் அவர் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பொங்கல் மற்றும் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் குறைஞ்சபட்சம் புகைப்படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. வரவங்களும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றியம், கிளை வட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவர் கொஞ்சம் கூட சகிச்சுக்காம, அதாவது கோவிச்சுக்காம புகைப்படம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவரோட இயல்பு குணம். யாருமே மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். அது ஒரு விஷயம் நான் பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு விஷயம். கொஞ்சம் கூட சங்கடப்பட மாட்டார். நீ திரும்ப திரும்ப அந்த ஃபோட்டோ எடுக்கிறங்கிற விஷயம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவரை பார்க்குறது திரும்ப திரும்ப தொண்டர்கள் வர்றதை எப்பவுமே அவர் விரும்புவார். இல்லை, உங்கள் மேலே பிரியமான வார்த்தைகள், உங்களை பார்க்கலன்னா உங்களை பார்க்கலையே 2 நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி, அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற பணி சுமையில் வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தெரிந்த முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு முறை வந்து ஒரு புகைப்படம்னு ஆசைப்பட்டு அப்போ ரூமுக்குள்ளே போயிட்டாரு. அப்போ நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காண்டி அம்மா வாங்கன்னு உள்ளே கூட்டு போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன்னா இவர் மேனேஜர் என்ன சொல்லல, இந்த மூஞ்சியை தான் நான் டெய்லி பார்க்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். ஆமாம், இவர் ராஜ்குமார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மூஞ்சியை நான் டெய்லி பார்க்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அவர் நினைவில் வந்து ஆழமாக நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க. அது ஒரு கடவுள் கருணை. நீங்கள் எந்த கடவுளை ரொம்ப நேசிக்கீங்க? கடவுள் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. கடவுளில் வந்து பாகுபாடு கிடையாது. கடவுள் சம்பந்தமா கலைஞர் வந்து உங்ககிட்ட நீங்க இருக்கும்போது ஒரு அறைக்குள்ளையோ யார்கிட்டயாவது கமெண்ட் அடிச்சிருக்காங்க? இல்ல, கடவுளை பத்தி தவறா இது வரைக்கும் நான் கமெண்ட் அடிச்சு அல்லது சரியா, அல்லது கடவுள் இருக்காரு அல்லது இல்லை, இல்ல அந்த மாதிரி வாக்குவாதத்திலாம் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் கலந்துக்கிட்டாலும் அந்த கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லைங்கிற விஷயத்த யார்கிட்ட ஒரு ஆர்குமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீங்க கொடுத்த அந்த கட்லெட் தயிர் வடை இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி ஏதாவது குறிப்பா ஏதாவது கமெண்ட் அடிச்சிருக்காங்க? இல்லை, என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை. அவர் விரும்பி சாப்பிட்றாரு, அதனால டெய்லி கொடுங்கன்னு சொல்லி அதிகாரி சொல்லி அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அவர் அந்த விஷயமா கமெண்ட் இதெல்லாம் பண்ணதில்லை. என்னைக்காவது சரியில்லை, பிடிக்கல, நான் கொண்டு போகிற முன்னாடி நான் சாப்பிட்டு பார்த்தா கொண்டு போகிறேன். இப்போ ஒரு கட்லெட் கொண்டு போகிறேன்னா அது 5 கட்லெட் போடுவாங்க. அந்த கட்லெட் பண்ணி 1 சாப்பிட்டு பார்க்கல, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், அதே தான் 5 இருக்கும். அவர் ரெகுலராக எந்த மாதிரி சுவை இருந்தா விரும்புவாரோ அந்த சுவை இருக்கான்னு பார்த்துட்டு, ஆமா, தயாரிக்கிறதுல 1 எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் கொண்டு, தயாரிக்கிறதுல 1 எடுத்து பார்த்து சாப்பிட்டு தான் சாப்பிட்டு தான் கொண்டு. அதனால உங்களை பொறுத்து நிறைய விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர்கிட்ட ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு நெருங்கினது மட்டும் இல்லாம, அது சமையல் கலைஞராகவோ இல்லை உணவு பரிமாறுவராகவோ இல்லாம, நீங்க வந்து பொதுவாகவே இந்த துறையை, கேட்டரிங் துறையை வந்து ரொம்ப ஈடுபாடோட செய்றீங்க. ஆமா. அப்படி ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது, ஹலோ தமிழ்நாடு தொகுப்புல, பிரமாண்ட தொகுப்புல நடத்திய போது உங்க உணவு வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. கண்டிப்பா. ஒரு கேசரி வித்தியாசமா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கேசரியில் என்ன அப்படி ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்? கொடுக்குற பொருள் தரமாக கொடுக்குறது தான் வித்தியாசம். என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? மிக்சிங்கிற விஷயம் கிடையாது.
கொடுக்குற பொருள் அதில் போடுற முந்திரி பருப்புலேருந்து நெய்யிலேருந்து எல்லாமே தரமான பொருள், சுத்தமான பொருள். ஏன்னா வயிற்று கொடுக்குற பொருள் அது வந்து எந்த வழியிலையும் யாரையும் கெடுக்கக்கூடாது, பாதிக்கக்கூடாது. சாப்பிட்றவங்க மனசார வாழ்த்திட்டு போகணுங்கிற ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து இந்த ஒரு வேலை செஞ்சால் அதில் 10 ரூபா 5 ரூபா கிடைக்கிறத தாண்டி எல்லாரும் மனசை நிறைஞ்சு போகணும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் எப்போவுமே அதை ஒரு கொள்கையாக வச்சுட்ருக்கேன். அதனால் கம்பல்சரி நானே தெரிஞ்சோம். இப்போ இந்த உங்கள் நிகழ்வு நடந்தது, நீங்கள் ஃபங்க்ஷன் உள்ளே இருந்தீங்க, வெளியில் இருந்த கூட நான் வாலண்டியர் கூப்பிட்டு சாப்பிட வச்சு ஒரு விருந்தோம்பல் பண்ணேன். ஒருவர் கூட நீங்கள் விடலை? ஆமாம், உங்கள் நிகழ்ச்சி போல நடத்துனீங்க. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல, எங்களை கவனிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அந்த நிகழ்ச்சி சரியாக நடக்குதாங்கிற அந்த கவனத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்மளை வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க, அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தான். அப்போ வர்றவங்களும் அந்த விஷயம் சொல்லிட்டா வர்றவங்க முதல்ல ஒரு தண்ணியோ சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டோன்னா அவங்க நிறைஞ்சிடும். வெளியில் எங்கோ கோவம் வந்தால் கூட இந்த இடத்துல வந்தோடனே ஒரு தண்ணி கொடுத்து ஒரு சாப்பாடை சாப்பிட சொன்னால் அவங்க மனசு நிறைஞ்சிடும். உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களை அந்த மாபெரும் தலைவர், மூத்த அரசியல்வாதி, 94 வயது வரை தமிழகத்தை தன்னுடைய காந்த பொருளால் கட்டி போட்ட கலைஞர் பக்கம் நெருங்கிறது கூட உங்களுடைய பணியில் வந்து நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறதா காரணம். அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கலை தமிழ்நாடு பிரம்மாண்ட துவக்கு விழாவில் கூட நீங்கள் அதை காமிச்சிருந்தீங்க, செயல் வீரராக காமிச்சிருந்தீங்க. அதுக்காக எங்களுடைய குழு சார்பாகவும் உங்களுக்கு வந்து எங்களுடைய வெளியீட்டாளர் ஆசிரியர் தேவலட்சுமி அவர்களுடைய சார்பாகவும் முருகன் அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்படுத்திருக்கோம். ஆனால் கலைஞர் மூலமாக உங்களை நாங்கள் வந்து இந்த கலை தமிழ்நாடுக்காக வெளிப்படுத்தியிருக்கோம். ஆனால் கலைஞரை பற்றி தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். கலைஞருங்கிறது ஒரு சமுத்திரம் இல்லைங்களா, பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் வழியை உங்களை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசினா பொருத்தமாக இருக்கும். ஏன்னா கலைஞர் மனதில் நீங்கள் சொன்னாரோ இல்லையோ வெளிப்படுத்தினாரோ, ஆனால் அவருடைய இதயத்தில் வந்து உணவு முறையில் வந்து சுவையில் வந்து நீங்கள் ஒரு ராஜகுமாராக இடம் பெற்றிருக்கீங்க. உங்கள் பேர் கூட ராஜகுமார். இப்போ உங்களுடைய மனைவி, அவங்க பேர் என்ன? ராஜலட்சுமி. ஏன்னா நீங்கள் கலைஞருக்கு உணவு பரிமாறினவர், உங்களுக்கு உணவு பரிமாறவர் ராஜலட்சுமி இல்லைங்களா? அது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம், ஏன்னா நீங்கள் நிம்மதியாக இருந்தால் தான் ஒரு அரசியல் தலைவர் போய் நீங்கள் அவங்களுடைய மனம் போனாமல் அந்த உபசரிப்பு செய்ய முடியும். வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் போது அத்தகைய உபசரிப்பு அவங்க வழங்கியிருக்காங்க. அதுக்காக உங்களுடைய மனைவி ராஜலட்சுமி அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாராட்டு சொல்லுவோம். ஏன்னா இந்த நேரத்தில் நினைவு கூறணும். ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு சரியாக தன்னுடைய தொழிலை அர்ப்பணிப்புணர்வோடு செய்கிறாங்கன்னா பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க, அவங்க மனைவி இருப்பாங்க, சரிங்களா, சகோதரி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அப்போ உங்களுடைய குழந்தைகளை பற்றி அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லுங்க, ஏன்னா தெரிஞ்சுருக்கும் மக்கள். பெரிய மகள் பேர் வந்து திவ்யா, சிறிய மகள் பேர் சிந்து, 2 பெண் குழந்தைகள். அவங்ககிட்டலாம் வந்து இந்த உணர்வுகளை வந்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கேன் நான். குடும்பத்தோடு வந்து நாங்கள் கலைஞர் ஐயாவெல்லாம் சந்தித்து புகைப்படம் எடுத்துருக்கோம். ஒரு குழந்தைகள்லாம் கூட ஒரு 3 முறை ஐயாவை சந்திக்க நான் கூட அழைச்சிட்டு போயிருக்கேன். பெரும்போய் தொழில் சார்ந்து போகிறதுனால நான் குடும்பங்களை அழைச்சிட்டு போகிறதில்ல. எப்போவுமே தைத்திங்கள் பொங்கல் அன்னைக்கு வந்து அவர் எப்போவுமே தொண்டர்களை எல்லா நாளும் தொண்டர்களை சந்திப்பார். பொங்கல் அன்னைக்கு வந்து குடும்பமாக சந்திப்பாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் 3 முறை நான் குடும்பத்தை அழைச்சிட்டு போய் ஐயாட்ட ஆசி வாங்கியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப மறக்க முடியாத தருணம். அப்போ ஏதாவது ஒரு மறக்க முடியாத வார்த்தைகள், ஏதாவது ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் ரூபா கொடுப்பாரு. வரவங்க எல்லாத்துக்கும் பணம் கட்டுக்கட்டாக பக்கத்தில் சண்முகம் சார், அப்புறம் வெங்கட்ராம் சார்லாம் இருப்பாங்க, அவங்க கட்டுக்கட்டாக ரூபா வச்சுருப்பாங்க. வரவங்களுக்கு எல்லாம் அப்படி எத்தனை ரூபா வாங்கியிருக்கீங்க? ஒரு 13-14 முறை வாங்கியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் 2 முறை வாங்குறது, அதை கட்சியில் பொறுப்பில் இருந்துட்டோ இல்லை உறுப்பினராக இருந்துக்கிட்டோ தொண்டராக இருந்துக்கிட்டோ தமிழகத்தினுடைய பல மாவட்டங்கள்லேருந்து கிளம்பி போய் பார்க்கறதுங்கிறது அதுதான் இருக்கிற இந்த சூழலில் ஒரு தலைவர் வந்து 14 முறை நீங்கள் வந்து பார்த்து புகைப்படம் எடுத்திருக்கிறீங்க, பணம் வாங்கியிருக்கிறீங்க, 200 முறை புகைப்படம் எடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நினைவு குறிப்புகள் தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வெளியுறவுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களை சந்திச்சிருக்கோம். இப்போ கலைஞர் வந்து அவருடைய அந்த போக்கில் வந்து உணவு முறையில் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கொடுக்கும்போது அது எந்த இடத்துல தடைப்பட்டது, எதனால் தடைப்பட்டது? அவர் வயதான மூப்புனால தடைப்பட்டதா? எந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த உணவு கொடுக்குற முறையிலேருந்து நீங்கள் விலகினீங்க?
அதாவது அவர் முதல்வராக இருக்க வரைக்கும் நம்ம ரெகுலராக சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது. முதல்வர் அல்லாத நேரங்களில் வந்து விசேஷ நாட்கள், இப்போ தலைவரோட கல்யாண நாள், அவரோட பிறந்த நாள், தளபதியோட பிறந்த நாள், கன்னியாக்கா பிறந்த நாள், இப்படி விசேஷ நாட்கள் மட்டும் முதல்வராக இருக்கும்போது எல்லா நாளும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. முதல்வர் அல்லாத நாட்கள் வந்து விசேஷ நாட்கள் மட்டும் சந்திக்கிற வாய்ப்பு. இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழக முதல் அமைச்சராக 5 முறை பொறுப்பு வகித்தவர். 1969, 1971 வரை, 1971 முதல் 1976 வரை, 1989 முதல் 1990 வரை, 91 வரை, 1996 முதல் 2001 வரை, 2006 முதல் 2011 வரை, இப்படியாக தமிழகத்தை 5 முறை முதல்வராக இருந்து ஆட்சி செலுத்திய வாய்ப்பை பெற்றவர். அத்தகைய ஒரு மனிதருடன் ஒரு நேரடியாக நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இந்த கேட்டரிங் சர்வீஸ் இருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து நம்ம சந்திக்காத தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அம்மையார் தவிர மீது எல்லாருக்கும் என் கையால் உணவு புறமாக இருக்கேன். ராஜீவ்காந்தி வரைக்கும் பண்ணிட்டேன். ராஜீவ்காந்தி இன்னைக்கு சினிமா கலைஞர்களுக்கு நிறையா திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படமும் வெளியாகும்போது பத்திரிகையாளருக்குன்னு ஒரு சிறப்பு காட்சி போடுவாங்க. அந்த காட்சிகளுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அது ஒரு விருந்தவங்களாக ஒரு உணவு கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதை வந்து ரொம்ப வருஷமாக நான் பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொன்னால் 1991 குணா, தளபதி, பிரம்மா அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்போ ஆரம்பித்தது. இப்போ நேற்று வெளியான ஜெய்பீம் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது திரை நட்சத்திரங்கள் யாரை பார்த்துருக்கீங்க? எல்லாரையும் பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு சொல்லி ஏதாவது சம்பவங்கள், கலைஞர் மாதிரி ஏதாவது பாராட்டிய சம்பவங்கள்? உலகநாயகன், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? இல்லை, அவர் பெரும்பகுதி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடல நன்றி 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 அப்படின்றாரு. சாப்பிட மாட்டார். எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஏன்னா அவங்க நிகழ்ச்சி, அவங்க படம், அவங்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது எல்லாம் மற்ற கலைஞர்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுவார். ஒரு முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1977 ஒரு சரத்குமார் படம், அது ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் வந்துட்டு சொல்லி அப்போ முதல்வரை சந்தித்தாங்க. அப்போ சூப்பர் ஸ்டாரு, உலகநாயகன், பிரபு ஸ்டாரு, சரத்குமார் ஸ்டார் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ கொடுக்கும்போது கூட அப்போ கூட அவர் சாப்பிட மாட்டார். ரஜினி சார் எப்பவும் சாப்பிட மாட்டார். எந்த நடிகர் ஏதாவது உங்களுடைய உணவுடைய சுவையை பற்றி சொல்லியிருக்காங்க? சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு. யார்? நம்ம சிவகுமார் சார். சூர்யாவுடைய ஆமாம். என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது பெரும்பாலும் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப கரெக்டாக, சாப்பாடு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக வச்சுக்குவார். என்ன பொருள் சாப்பிட மாட்டார். ஒரு முறை வந்து 4 ஃப்ரேம் தேட்டர் வந்து அவர் வந்து எப்போ இந்த ராமாயணம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப, அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். நல்ல பேச்சாளர். ஆமாம், நல்ல பேச்சாளர். அப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு பண்ணியிருந்ததில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவர் நான் சாப்பிட மாட்டேன்னாரு. அப்போ 4 ஃப்ரேம் நிர்வாகி கல்யாண் சார் வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்கன்னு அவர் கட்டாயப்படுத்தி சாப்பிடாது. இல்லை என்ன பொருள் என்ன இருக்காது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ பிச்சு சாப்பிட்டு பார்த்தாரு. ஆமாம், என்ன ரொம்ப இல்லையா. பொதுவாக வடைனாவே ஜனங்கள்கிட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா, கையில் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா வடையை வாங்கி அப்படியே பேப்பர் வச்சு ஒரு ஆளுக்கு அழுத்துவாங்க, அந்த ஆயிலெலாம் ஃபில்டராக சொல்லி. நம்ம பண்ணுறது வந்து ஆயில் ஒட்டாத அளவுக்கு தரமாக பண்ணணுங்கிறது எப்போவுமே நான் எந்த உணவு கொடுத்தாலும் தரமாக கொடுக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கேன். அப்படி கொடுக்கும்போது அவர் சிவகுமார் சார் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கம்பல் பண்ணி, நீங்கள் இவங்க சாப்பிடாங்களே நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் கம்பல் பண்ணி. ஒரு நல்ல மனிதர் இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப அதை சொல்றது கூட ஒரு தன்மை வேணும். ஆமாம், கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், எல்லாருடையும் இனிமையாக பழகக்கூடிய நடிகர் சிவகுமார். அவங்க வந்து உங்களுடைய உணவுல வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி மற்றவங்களையும் கூப்பிட்டு நிறைய. இப்போ பொதுவாகவே இந்த பத்திரிகை சிறப்பு காட்சி போகும்போது என்னை பார்த்தாவே எல்லாரும் இந்த தம்பி இருக்கா, அப்போ சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட வந்துடுவாங்க. ஏன்னா அது வந்து பிஆர்ஓங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிஆர்ஓ வந்து அந்த பட்ஜெட்டுங்கிற விஷயத்தில் என்கிட்ட ஒரு ரேட் இருக்கும், அதோட கம்மியான ரேட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நான் கம்மியாக பண்ணுறேன், ரேட் அதிகமாக பண்ணுறதை தாண்டி ஃபுட்டு சரியாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் என்றைக்கும் நான் சமரசம் வர மாட்டேன். நீங்கள் வந்து எத்தனை பேர்லேருந்து எத்தனை பேர் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா கொடுக்க முடிஞ்சிருக்கும் உங்களால்? 50, 100 ஆரம்பித்து 2000 பேர் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலேனா மற்ற நிர்வாகம் மூலமாக போய் பண்ணியிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் 2000 வரைக்கும் பண்ணியிருக்கேன். மற்ற நிர்வாகங்களோட சேர்ந்து பண்ணும்போது 5000 வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது திடீர்னு ஒரு 500 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு
அதிகமாக வந்துடுறாங்க. அப்போ நீங்க அந்த நேரத்துல அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து எப்படி சமாளிக்க? இல்லை, அப்படி ஒரு விஷயம்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு 1000 பேர் சொல்கிறாங்கன்னா பெரும்போது இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு மிச்சம்னா பரவாயில்ல, வந்தவங்க யாரும் திரும்பி சாப்பாடுலாம் போகக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தான் கூட ஒரு 200 300 அதிகம் வந்துடும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் சாம்பார் ரசம்லாம் அதிகமாக தான் பண்ணி வைப்போம். அப்போ இன்னொரு அடுப்பில் வந்து சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போ உடனே இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு 900 பேர் போயிடுச்சு, இன்னும் ஒரு 200 பேர் சாப்பிடணும், இது சரி ஒரு வரணுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிடும். பார்த்துட்டு உடனே அரிசி போடுறோம். டிலே பண்ணாமல் நாங்கள் உடனே பண்ணுற விஷயத்தை வந்து அந்த நிகழ்ச்சியாளர் ஏற்பாட்டாளர் அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பாடு பற்றில் 2ஆக போடுறோங்கிற விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்குமே தெரியும், என்னடா இப்போ நம்ம 1000 பேர் சொன்னோமே ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளை கேட்பாங்க. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேங்கிற விஷயத்த நம்ம அவங்க கவனத்துக்கு சொல்லிட்டு நாங்கள் யாருக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம பண்ணிப்போம். இது கண்டிப்பாக எந்த வித பெரிய ஒரு மன கஷ்டமோ ஒரு உங்களை வந்து ஒரு அவமரியாதையாக பேசின மாதிரியோ அது எந்த விஷயத்த நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல இன்முகத்தோட அதை வந்து பண்ணணும். அவங்க வந்து புரியாம பேசுறத நம்ம அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட்டோ விளக்கமோ சொல்லிட முடியாது. அப்படிங்களா, உடனே பண்ணிடுவோம் சார் அப்படின்ட்டு அடுத்த காலத்துக்கு போகிறோம். நீங்க கொடுத்த அந்த தயிர் வடைக்கும் கட்லெட்டுக்கும் மயங்கி போன கலைஞர் இல்லைங்களா, அப்படிப்பட்ட அவரையே மயங்கி வைத்த நீங்க இந்த கேட்டரிங் சர்வீஸ்ல இருக்கீங்க. எத்தனை ஆண்டா இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கு. எப்போ வந்தீங்க? இந்த 1991. ஸோ 91 வந்துட்டீங்க. டைரக்டாகவே வந்தீங்களா இல்லை வேற தொழில் பார்த்துட்டு வந்தீங்களா இந்த கேட்டரிங்? முதல்ல நான் எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு இருந்தேன். அதன் பிறகு சரவணபவன் ஹோட்டலுக்கு வரும்போது எலக்ட்ரிஷியனுக்கு தான் வந்தேன் நான். அப்போ எலக்ட்ரிஷியன் வேக்கண்ட் இல்லை, இங்கே சப்ளைக்கு தான் வேக்கண்ட் இருக்குது, சப்ளைக்கு தான் வரீங்களா அப்படின்னு எதிர்பாராம அந்த விஷயம் நீங்க நல்லா பாருங்க. சரவணபவன்ல உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை கொடுத்துருந்தாங்கன்னா கலைஞரை நீங்க கவர்ந்து எடுத்துக்க முடியாது, நேரில் சேர்த்துக்க முடியாது, 200 போட்டோக்களை நீங்க எடுத்துக்க முடியாது. இந்த நிகழ்வு கடவுளே வந்து உங்களை வந்து ஒரு டெக்டியூன் பண்ணி விட்ட மாதிரி இல்லையா? கடவுள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இயற்கையாக நடந்தது. எனக்கு 3 மாதம் பாருங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வேக்கண்ட் இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 மாதம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஜாயின் பண்ண உடனே கலைஞருக்கு தான் ஜூன் 6ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாள். நான் 1991 ஜனவரியில் தான் சரவணபவன் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்த 6 மாதத்துலேயே கலைஞருக்கு போய் பரிமாறுற பாக்கியம் உடனே கிடச்சிது. அங்கேருந்து நிறையா விஐபி வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு போகிறது இந்த மாதிரி விஷயம் அமைஞ்சோடனே அப்போ எலக்ட்ரிஷியன் வேலை என்னடான்னு பார்த்தா அவங்களாம் நைட் அண்ட் டே முடிச்சு ஃபேன் ஃபால்ட் பார்க்குறது, லைட்டுங்கெலாம் பார்க்குறது, ஜென்ரேட்டர் பார்க்குறதுக்குன்னு அவங்க ஒர்க்கு டே நைட் இருந்தது. அப்போ இதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா செய்கிற வேலையை சரியாக செய்யணுங்கிறதுல சமரசமே பண்ண மாட்டேன். இல்லை, நீங்கள் சமரசம் பண்ணாதனால தான் கூட இந்த கேட்டரிங் சர்வீஸில் வந்து நீங்கள் சரியாக இன்னும் உயர்ந்த நிலைக்கு, அதாவது அதிக பொருளாதாரம் சம்பாதிக்கிற அளவுக்கு நட்பேரை சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனால் பொருளாதாரம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு 100 பேர் வச்சு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போக முடியலையா? போக முடியாம கொடுக்குறதுங்கிற காரணமா? அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நான் கார்டு போட்டு எல்லா இடத்துலையும் வேலையை இப்போ கேட்டால் நிறையா பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி சிட்டியில் வந்து எந்த கல்யாண மண்டபத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கமிஷன் பேஸ். ஒரு 4 லட்ச ரூபா ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா அப்போ மண்டப ஓனருக்கு வந்து 75,000 1 லட்சம் கமிஷன் கொடுக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை கொடுக்குறாங்க. அப்படிங்கிற விஷயத்தில் அதை செய்யணுங்கிறதுக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னை நம்பி ஒரு கஸ்டமருக்கு நான் ஏமாற்றி அவர்கிட்ட 1 லட்சத்தை பிடுங்கி நீங்கள் உட்காந்துருக்க உங்களுக்கு கொடுக்க எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னை நம்பி இவர் நல்லா பண்ணுவாருன்னு கொடுக்குற வேலையை மட்டும்தான் நான் செய்கிறேன். அப்படி அந்த மாதிரி செய்கிறாந்தா எனக்கு நிறையா வழிகள் இருக்குது, நிறையா செய்யலாம். பட் ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பா நேர்மை மீறி நான் நடக்க மாட்டேன். அந்த நேர்மை கூட உங்களை வந்து முன்னாள் முதல்வர் முத்தலம் அறிஞர் கலைஞரிடம் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு தான் சொல்லலாம். அது கடின உழைப்பு கிடைச்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா எந்த இடத்துல ஒரு வேலை செஞ்சாலும் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10ஓட 11 நிற்கணும்னு நினைக்க மாட்டேன். 10லையும் முதலாக வரணுங்கிறதுக்கு நான் கடுமையாக உழைப்பேன். அதுதான் உங்களுடைய முகமே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளில் வரவேற்பில் நிற்கும் போது ஒரு இன்முகம், எதையும் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம். 53 வயதானவங்களுக்கு வந்து
அந்த இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த தொழிலில் வந்து வயசை சொல்லாதீங்க சார். அது பெண்களுக்கு சொல்லலாம், ஆண்களுக்கு அப்படி இல்லை, அந்த விதிமுறை மாற்றப்பட்டது. ஹலோ தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரை, ஒரு கலைஞரையே கவர்ந்து ஈர்த்த ஒரு மனிதரை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இவர் எங்கிருந்த, எந்த இடத்துலேருந்து, எந்த ஊர்லேருந்து வந்தார் சென்னைக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி எந்த ஊருங்க அவங்க ஊர்? தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா வடுகுப்பட்டி கிராமம். அடுப்பட்டியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு திறமையோடு தான் வர்றாங்க. வைரமுத்து கவிப்பேரசர் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா ஊர்லேயும் இருக்கவங்க திறமையானவங்க இருக்காங்க, அதை பயன்படுத்திய தவறியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்திருக்கீங்க. அதாவது ஒரு வேலை பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கணும். ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏமாத்த தான் பார்ப்பாங்க. அதை பின்னாடி ஒழிகிற மாதிரி வேலையில் வந்து கவனம் இல்லாமல் அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்மளை ஏமாத்துறோம்னு நினச்சி பின்னாடி அப்படி இருக்கவங்களும் அப்படி பின்னாடியே இருப்பாங்க. முன்னாடி கஷ்டப்பட்டவங்க தான் மேலும் மேலும் உயர்ந்து வந்துட்டு இருக்காங்க என் பார்வையில். இதுக்கு நிறைய உதாரணம் கூட சொல்லலாம். சொல்லுங்க, என்ன உதாரணம்? இல்லை, இன்னைக்கு முன்னுக்கு வர்றவங்க வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க மட்டும் தான் வந்துட்டாங்க. கஷ்டப்படாதவங்களாம் யாரும் ஒரு முன்னேற்றி வந்ததா சொல்லவே முடியாது. ஏமாத்துறவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு இதாக தெரிஞ்சால் கூட நல்லா இருப்பாங்க. எனக்கு தான் அந்த கஷ்டத்துக்கு வந்து நியாயமான பலம் என்னைக்கும் கிடைக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை கூட இருக்கு. நம்பிக்கை இருக்கு. இன்னும் அதுக்காண்டி அதே இதில் கொஞ்சம் கூட தடம் மாறாமல் சரியாக நேராக போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய மனைவி வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க இந்த துறையில்? நீங்கள் இந்த அளவுக்கு நட்பெயரை வந்து ஒரு முன்னாள் முதல்வர் வந்து ஒரு திமுகவினுடைய முன்னாள் தலைவர், ஒரு இந்தியாவே உலகமே பார்த்து அதிசயித்த ஒரு தலைவரை வந்து நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. அவர் முன்னாடி போய் நீங்கள் நின்று பரிமாறி இருக்கீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு விதமான ஒரு அரிய வாய்ப்பு, பாக்கியம். அந்த வாய்ப்பு வந்து ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழுக்காக எங்களோட நிறைய பகிர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பொருளாதாரம் அளவில் நீங்கள் பெரிய அளவில் இல்லைன்னா கூட எங்கள் நேயர்களே உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல தான் பார்ப்பாங்க. அது வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பேர் கவனம் எடுக்கிற ஒரு சூழல். அவர்கிட்ட பக்கத்தில் நிற்க முடியுமா, ஃபோட்டோ எடுக்க முடியுமா? 200 முறை ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கிறது நாங்கள் திருப்பி ஏன் கேட்குறேன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பின்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கலைஞரோட நீங்கள் நெருக்கமாக? இல்லை, அவங்க எல்லா ஆண்களோட வெற்றிக்கும் மனைவி தான் காரணம். அவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் நம்ம சுயமாக அவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. எனக்கு கிடைச்ச மனைவி வந்து பெரிய ஒரு எல்லாருக்கும் மனைவி வந்து கிடைச்சி, அதாவது முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே அவங்க ஒய்ஃப் தான். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அவங்க சிக்கனமாக செலவு பண்ணி நம்மளை ஒரு மனுஷனை அனுப்பாடுனதுக்கு அவங்க பெரிய காரணம். இதுதான் அவங்களுடைய தொழில் ரகசியம். அதாவது நம்ம பொருள் ஈட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனைவியும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பட்டுப்புடவை எடுத்தால் நம்மளும் பட்டுப்புடவை எடுக்கணும், அவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நம்மளும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் அதிகமான பெண்கள் இருப்பாங்க. எங்கள் வீட்டு அம்மா வந்து அந்த மாதிரி பெருசாலாம் ஆசைப்பட்டுருக்காங்க. சம்பாதிக்கிறோமா பட்னி இல்லாமல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கணுங்கிறதுல தான் கவனமாக இருப்பாங்க. ஒழிஞ்சு அவங்க நகை எடுத்தாங்க, இவங்க புடவை எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் போக மாட்டாங்க. அந்த நெருக்கடி உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு வீட்டுக்கு பணம் வேணும் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காம இருந்தது கூட நீங்கள் வந்து இந்த தொழிலில் நேர்மையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறது தான். நான் பாக்கெட்டில் அதிகமாக பணம் வச்சுக்க மாட்டேன் சார். எனக்கு சம்பளம் எல்லாம் அக்கௌண்ட்டில் போயிடும். எங்கள் ஏடிஎம்லாம் வீட்டில் தான் இருக்கும். எனக்கு செலவு பண்ணால் கொடுத்துவோம். நம்ம குடும்பம் ஒரு 500 ரூபா கொடுக்கணும் கேட்டு வாங்குற இடத்துல தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். நான் வாங்கிக்கிட்டு இதை கொடுக்குறத நீ பார்த்துக்க அப்படிங்கிற விஷயம் வச்சுக்க மாட்டேன். இந்த துறையில் கேட்ரிங் துறையில் பரிமாறுகிற துறையில் வர்றாங்க இல்லைங்களா, புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலேருந்து ஒரு ஆலோசனை? அப்படி இல்லை, எல்லாரும் வர்றவங்கலாம் சம்பாதிக்கணும். இன்றைக்கி எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ரோட்டில் பூ விற்கிறவங்கலேருந்து ரோட்டில் வண்டி கடை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 1000 ரூபா முதலீடு போட்டோம்னா 10,000 எடுக்கணும் பேராசைப்படுறாங்க. அதனால் வந்து அவங்க தொழில் தர்மம் மீறி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நான் என்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பாலிசி. நமக்கு 1000 ரூபா போட்டால் 1500 எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதும் அங்கிற மனநிலை தான் நம்ம பாலிசி. ஒரே நாளில் அதாவது நீங்கள் ஒரு எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து இவரை தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் நான் கவனமாக இருக்கு. புரிஞ்சு இனிமேல் இவரை கூப்பிடவே கூடாதா அப்படிங்கிற மனநிலைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணவங்களாம் எப்போ இருந்தாலும் நீங்கள் தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வச்சுருக்கேன்.
கலைஞர் அவர்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம், நீங்க கலைஞர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது பெரிய ஒரு உலக தலைவர்லேயே விரல் வீட்டு என்றதில் குரல் விட்டு சொல்லக்கூடியவர் அவர். தவிர என்னோட அனுபவத்தில் நிறைய தலைவர்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போனால் கூட கலைஞர் இந்த மாதிரி சுதந்திரமாக எந்த இடத்துக்கும் போக முடியாது. எல்லா வீட்டுக்கும் போனால் ஒரு எல்லை வச்சிடும், இதை தாண்டி வரக்கூடாது, இங்கே உட்காருங்க, ஐயா வருவாங்க, சார் வருவாங்க அப்படிம்பாங்க. கலைஞர் வீட்டுகளை மட்டும்தான் உள்ள கிச்சன் வரைக்கும் போக முடியும். இதை வந்து நான் அங்கே போகிறதுனால அப்படி சொல்லலை, சாதாரண யார் போனாலும் அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடுலாம் கலைஞர் இல்லத்தில் இருக்கவே இருக்காது. மற்ற நிறைய தலைவர்கள் நடிகர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு எல்லை வச்சிடும், இதை தாண்டி போகக்கூடாது, இருங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. இவர் வீட்டில் மட்டும்தான் உள்ள வரைக்கும் போக முடியும். அது நிறைய பேர் அது அனுபவ ரீதியாக பார்த்துருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ நம்ம வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அரிசி உணவை பாராட்ட ரசித்து சாப்பிடக்கூடிய அந்த பண்பை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய முதல்வர், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய அந்த நேரத்தில் அவங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க அவங்க வீடுகளில். ஏன்னா ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கலைஞர் அவருடைய குடும்பத்தில், வீட்டுக்குள்ளேயே உரிமையோட போகக்கூடிய, உங்களை பார்த்தாவே யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க, ஒரு ரெகுலராக வரக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நன்மதிப்பை நீங்களும் உங்களுடைய குணத்தாலையும் பெற்றிருக்கீங்க. எந்தவித ஒரு கரையும் இல்லாமல் நேர்மையாக நடந்திருக்கீங்க. அப்போ இந்த சூழலில் இப்போ இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா, இல்லை உங்களுடைய உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு கருத்து சொல்லியிருக்காங்களா? இல்லை, அவருக்கு வந்து பெரும்பகுதி உணவு சாப்பிட்றது பெரும்பகுதி குறைச்சிட்டாரு. அதிகமாக அவர் அளவுக்கு இவருக்கு அதிகமாக நெருங்கினதில்லை. இந்த முகம் ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு 6-7 நிகழ்ச்சியில் இப்போ அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் ஒரு 6-7 நிகழ்ச்சி நான் அவரோட போயிட்டேன். ஆனால் அவர் பெரும்பகுதி சாப்பிட்றதில்லை, வீட்டிலேருந்து வர உணவு தான் சாப்பிட்டுருக்காரு. கலைஞருடைய வீட்டில் அவங்களுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க யாராவது உங்களுடைய உணவை வந்து பாராட்டியிருக்காங்களா? கனிமொழியாக அதிகமாக என்ன சொல்லி பாராட்டியிருக்காங்க? இல்லை, நல்லா இருக்குது, குறை இருந்தாலும் சொல்லிடுவாங்க, நிறைய இருந்தாலும் சொல்லிடுவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப எளிமையானவங்க. நிறைய என்ன சொல்லியிருக்காங்க பாராட்டி? இல்லை, நல்லா இருக்குது, இதில் கொஞ்சம் காரம் குறைச்சிருக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத, நல்லா இருக்குது நல்லா இருக்கும்பாங்க, நல்லா இல்லைனாலும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் அதிகமாக சொல்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்ததில்லை. நல்லா இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை தான், நல்லா சிறப்பாக பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமாக நாங்கள். நான் கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் விட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நம்ம ஹலோ தமிழ்நாடு காலை நாடுகளுடைய நேயர்கள் எதிர்பார்க்குற விஷயம், அந்த சுவையான கட்லட் தயிரோடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பேட்டியினுடைய. இல்லை இல்லை, ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம திட்டமிட்டு சொல்ல முடியாது. ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதே போவாங்க, சைவமாக சாப்பிட்றவங்க ஒரு ரகம் இருப்பாங்க. அப்படிங்கிறதுல அவருக்கு அது பிடிச்சது, அவருக்கு அது பிடிச்சதுன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ரகசியம் அப்படிங்கிறதுல அவருக்கு அது சுவையாக இருக்குது, அது சாப்பிட்றாரு. தவிர அந்த தயிர் வடங்கிறது வந்து அந்த மதியம் சாப்பிட்றது வந்து அவருக்கு டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற ஒரு விஷயம் தான். வேறு இதில் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பிடித்த உணவு. அவர் பெரும்பகுதி வந்து இந்த ஆயில் இல்லாத பொருளாக அதிகமாக சாப்பிட்றாரு. அதே மாதிரி சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டோக்லான்னு ஒரு ஐட்டம், வடநாட்டு ஐட்டம், அதை வந்து இட்லி பாயில் வச்சு கொடுப்பாங்க, அதுக்கு பேரிச்சம்பழ சட்னி வச்சு கொடுப்போம், அதை வந்து விரும்பி சாப்பிட்றாரு. அது வந்து எப்படி மாதத்துக்கு 3-4 முறை அதையும் சாப்பிடுவார். மாலை நேரத்தில், அது மாலை நேரங்களில் மட்டும்தான் அது கிடைக்கும், அதையும் சாப்பிடுவார். வேற என்ன மதியானம் சாப்பிடும்போது வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் பொரிக்காதது குழம்பு மீன் அதிகமாக சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். உணவு வகைகளில் அதாவது அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தை கவர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட நபரை நீங்கள் கவர்ந்திருக்கீங்க. உங்களுடைய தினசரி செயல்பாட்டின் மூலமாக அவருடைய முகத்தை நேரடியாக பார்க்கறது மூலமாக கவர்ந்திருக்கீங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த பிரிவில் நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அதை வந்து ஹலோ தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை அணுகும் போது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உணவு பரிமாறுவதற்கு வரும்போது தான் ஏற்பாடு செய்யும்போது தான் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அந்த ஹலோ தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு கவர்ந்தது அந்த துவக்குள்ள நடந்தது இல்லைங்களா? சென்னையில் டி நகரில் சர்பட்டி தியாகராயர் ஹாலில் நடந்தது. அப்போ நீங்கள் தான் வந்து வரவங்களுக்கெல்லாம் உணவு வந்து பரிமாறி அதை வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்தீங்க. அந்த உணவை பற்றி நீங்கள் 2-3 வார்த்தை. முதல்ல ஹலோ தமிழ்நாடு இந்த
சேனல் வந்து முதல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்து மகிழ்ச்சது பெரிய விஷயம். பொதுவாக அப்போ இந்த சேனல்னு பார்த்தீங்கன்னா சினிமா கலைஞர்களை கூப்பிட்டு அழைச்சி தான் அதை வந்து சிறப்பு செஞ்சு இதுப்படுத்துவாங்க. அப்போ தான் பப்ளிக் மத்தியில் நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட்டு. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், அந்த மாதிரி ஒரு இந்த கர்நாடக சங்கீதம் சார்ந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு அப்போ கூடுதல் மரியாதை இருந்துச்சு. பொதுவாக இந்த சேனல் வந்து பெருசாக வளரணும்னா திரைக்கலைஞர்களை கூப்பிட்டு தான் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க வந்து நடன கலைஞர்கள் வச்சு பண்ணது எனக்கு ரொம்ப மெய்சிலித்து போயிட்டேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த நிகழ்ச்சியை நல்லா ரசித்து பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா அந்த நிகழ்ச்சியை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். திரைக்கலைஞர்களை கூப்பிட்டுருக்கலாம், அரசியல்வாதிகளை கூப்பிட்டுருக்கலாம். அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையான சமூக சிந்தனை, சமூக நல்லிணக்கம் கொண்டவங்களாக பார்த்து நிகழ்ச்சி அழைச்சி ரொம்ப சிறப்பானது. அப்படி வந்தவங்களுக்கு வந்து அந்த சமூக பொறுப்பான வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மனம் நிறைய வச்சிருக்கலாம். நான் வயிறு நிறைய வச்சது நீங்கள் தான். என்னோட வேலை நான் கரெக்டாக செஞ்சேன், உங்கள் வேலை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க. அது அப்படி தான் சொல்லணும். அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைங்களா? உங்களுக்காகட்டும் எங்களுக்காகட்டும் அது ஒரு பெரிய வாய்ப்பு. பொதுவாக உங்கள் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பண்பாக இருந்தது. உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பண்பாக நடந்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நிறுவனர் வெளியீட்டாளர் தேவலட்சுமி அவர்கள், ஆசிரியர் வி முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த வழிநடத்துகிற பக்கம் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு டீம் சரியாக போகணும்னா கேப்டன் சரியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த டீம் தலைவன் சரியாக இருக்கும். கண்டிப்பாக. அந்த முறையில் அந்த நிகழ்ச்சி அற்புதமாக அமைஞ்சது. அதில் ஒரு பங்களிப்பு என்றைக்குமே மறக்க முடியாது. ஹலோ தமிழ்நாடு எங்களுடைய குடும்பத்திலேருந்து வர்ற திறவுகோல், நிகழ்காலம் பத்திரிகை, எந்த நிகழ்ச்சினாலும் உங்களை தான் வந்து உணவு பரிமாறுவதற்காக, உணவு தருவதற்காக நிச்சயமாக நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் அப்போ தவறாமல் எந்த சூழல் இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக சார். அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு தமிழகத்தின் முதல்வர் 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கோளைங்கிற இடத்துல ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு இலக்கியவாதி, பண்பாளர், நாடறிந்த பேச்சாளர், கலைஞர், வசனகர்த்தா, அரசியல் நிர்வாகத்திறன் மிக்கவர். அத்தகைய கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த உங்களை கொண்டு போய் சேர்த்ததே வந்து உங்களுடைய அந்த சுவையான கட்லெட், தயிர் வடை, அந்த மாதிரியான அனுபவத்தை, ஒரு நீண்ட ஒரு பெரிய அனுபவத்தை நீங்கள் வந்து ஹலோ தமிழ்நாடு நேயர்களுக்காக இன்னைக்கு நேரில் வந்து எங்களோட உட்காந்து பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு பகிர்ந்துருக்கீங்க. நீங்கள் கலைஞர் கூட எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த வீடியோவில், இந்த பேட்டியில் இடையிடையே இடம்பெற போகுது. இந்த உணர்வை பற்றி நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியை, உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துருக்கீங்க. இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேட்டியோ இல்லை ஒரு நேர்காணலோ பத்திரிகைகளையோ வந்திருக்கா? இல்லை, அப்படி இது வரைக்கும் வந்ததில்லை. முதல்ல ஒரு என்னை கூட்டு அங்கீகரித்த முதல் நிகழ்ச்சி இதுதான். இதுதான் இதுக்கு முன்னாடி இல்லை. அதுதான் எங்களுடைய, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய அடையாளமே அதுதான். வந்து தகுதியானவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு நாள் 2 நாள் இல்லை, 30 ஆண்டுகள் இல்லையா கலைஞருக்காக இல்லையா? 30 ஆண்டுகள், 91லேருந்து எனக்கு இந்த துறையில் வந்து 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. கலைஞர் கூட வந்து இருந்தது கரெக்டாக சரியான வருஷம். அவர் 89 முதல்வர் அறிக்கையிலேயே அவர் சந்திச்சுட்டேன். அதே மாதிரி சிரமபவனில் சேர்ந்து 91 வந்து அவர் பிறந்த நாள்லேருந்து அவருக்கு பரிமாறுற வாய்ப்பு தொடர்ந்து கிடச்சிது. 91 அப்படிங்கும்போது 2021. ஆமாம், அப்போ 30 வருடங்கள் வந்தது இல்லையா? அப்போ அந்த ஒரு நீண்ட ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற உங்களை ஹலோ தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக, எங்களுடைய நேயர்களுக்காக இந்த நேரத்தில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை விரிவாக பொறுமையாக சொன்னதற்கு உங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ள எங்களுடைய நிறுவனர் வெளியீட்டாளர் ஹலோ தமிழ்நாடு தேவலட்சுமி அவர்களுக்கும், ஆசிரியர் வி முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பேட்டியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய வார்த்தைகள். எனக்கு இதுதான் முதல் ஒரு நேர்காணல் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறையா நேர்காணலாக பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல உட்கார்றதுக்கு இதுதான் முதல் முறை. எனக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுத்த
ஹலோ தமிழ்நாடு நேயர்களுக்கும் இந்த நிர்வாக குழுவுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். இது ஒரு திடீர்னு எதிர்பாராமல் நடந்த நிகழ்வு தான். அதாவது வேறு யார்கிட்டும் அவங்க முயற்சி பண்ணி அது இல்லாமல் கடைசி நேரத்தில் என்கிட்ட வந்து உங்கள் ஹலோ தமிழ்நாடு நிர்வாகி செல்வராஜங்கிறவர் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினார். அவருக்கு வந்து ஜெய்சங்கர்ங்கிற என்னோட நண்பர், அவர் தான் என் நம்பரை கொடுத்து அவர் எந்த வேலை கொடுத்தாலும் சரியாக செய்வார், அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாரி அதை கேட்டுட்டு அவர் செல்வராஜன் என்கிட்ட கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நாளைக்கு பண்ணுறோம், கொஞ்சம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணுன்னாரு. நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் சொன்ன அமௌண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் சார். எனக்கு அது விஷயம் பணம் வந்து விஷயம் இல்லை, நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நிறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு வெறும் 5 ரூபா தான் அட்வான்ஸ் வாங்கினேன். நிகழ்ச்சியை சிறப்பாக முடிச்சு கொடுத்தேன். அதன் பிறகு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹலோ தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு என்னோட நன்றி. இந்த சேனல் வந்து மேலும் நல்லா பெரிய அளவில் வளரணும்னு நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஹலோ தமிழ்நாடு நேர்காணலுக்காக ஒரு வித்தியாசமான மனிதரை, ராஜ்குமார் என்கிற ஒரு அற்புதமானவரை, ஒரு அரிய வாய்ப்பு பெற்றவரை நாம் இன்று சந்தித்து நிறைய விஷயங்களை பரிமாறி இருக்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து காத்திருங்கள். இன்னும் நிறைய மனிதர்களை, நிறைய வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டவர்களை நாம் சந்திக்க போகிறோம். உங்கள் ஆதரவை தாருங்கள். Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.